நடிகர் சங்கம் அப்படின்றதுல உங்கள் மேலேயும் மிஸ்டர் சரத்குமார் மேலேயும் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. நீங்களும் பல மேடையில் நான் பண்ணாத ஊழலே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலே அப்படி என்னென்ன ஊழல்கள்? ஏண்டா மயிராண்டி, உனக்கு ஒரு வேலை கிடையாதா? நடிகர் சங்கம், நடிகர் சங்கத்தோட தலைவர், அதுக்கப்புறம் அரசியல் தலைவர். இது வந்து சரத்குமார்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து இந்த ட்ரெண்ட் வந்து இது இப்போ தற்காலிக இப்போ இருக்கிற நடிகர் சங்கத்துலேயும் அது வந்து அந்த ஒரு மோட்டிவ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? இதில் என்னங்க மாஸ்டர் பிளான் போட்டு என்னங்க ஐநா சபையா? இது வெறும் கூத்தாடி பயலுக்கு சேர்ற இடம் நடிகர் சங்கம். நாங்களாம் கூத்தாடிங்க. நான்லாம் வந்து இந்த நடிகங்க ரோட்டில் போனால் எவனாவது கும்பிட்றானா ஏந்திரிச்சு நின்று. உங்கள் அப்பா நடிகவேல் எம்ஆர் ராதா வந்து ஒரு முழுக்க கடவுள் மறுப்பாளர். எந்த கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அதில் வந்து கடவுளையும் மதத்தையும் வந்து ரொம்ப சாடுறவர். நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் நம்பிக்கையாளனா மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா படத்துக்கே பூஜை போட்டுருக்கீங்க. இது ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? வேலை மாஸ்கோவில் போகிறோம், வந்துட்டான்டா மாஸ்கோவில் போகிறோம். எம்ஆர் ராதா அன்னைக்கு சரியாக சுட்டிருந்தாருன்னா தமிழ்நாடே இப்படி ஆயிருக்காதுரா அப்படின்ட்டு. ஒரு பாட்டு பாடுவார். 100க்கு 100 நடிகர் சங்கத்தில் முடிச்சாருன்னு இவருக்கு எப்படின்னா தெரியும்? இவர் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆளு. இவர் நின்று நம்பிக்கையில் தீர்மானம் வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. நீ எதுக்கு பேசுகிற? தமிழ் நடிகர் சங்கம்னா தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிக்க வேண்டும். பரவாயில்லையா? அதெல்லாம் போய் எல்லாத்துலேயும் நடிப்பாங்க. அப்புறம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவீங்களா? பாரதி ராஜா அவர்களே நசருதீன் பேர்னா அவன் என்ன பலேக்கர் நானா பட்டேக்கர் அவரை நடிக்க வைக்கும்போது அந்த படத்தை பார்த்து சொன்னார். அந்த படம் வந்த உடனே சொன்னார், நானா பட்டேக்கரைக்குள் ஒரு நடிகனை நான் இந்தியாவில் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி தான் சிவாஜி வச்சு நடிச்சிருக்காரு படம் எடுத்துருக்காரு. அவரே அவர் வாயால் சொன்னார். ஒரு ஹிந்திக்காரன் வந்து ஒரு தமிழ் டைரக்டர் சொல்கிறார், தமிழ் பேசுகிறவர். இந்த மொத்த பிரச்சனையும் வரலட்சுமி, விஷால் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் வந்துச்சா? அதெல்லாம் சும்மாங்க. அதனால தான் இங்கெல்லாம் வந்து மஃப்ங்க. உண்மையிலே சொல்கிறேன், தீஸ் ஃபெல்லோஸ் ஆர் மஃப்ஸ். ஐ ஆம் டெல்லிங் யூ, மஃப்ஸ். படித்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதில். ஆனாலும் மஃப்ட் ஐ எம் ஃபெட் அப். இதுக்கு நீங்கள் கேப்ஷன் கொடுத்துடாதீங்க, ஃபில்த்தி லாங்குவேஜ் பை ராதா ரவின்னா கொடுத்துடாதீங்க. நான் ரொம்ப கோபமாகி உங்களுக்கே ஃபோன் பண்ணி சத்தப்பட்டுருவேன். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸ்லேருந்து, சினிமாலேருந்து, நடிகர் சங்கம்லேருந்து, ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து, உங்களுடைய பர்சனல் ஆஸ் உங்களுடைய கேரக்டர் அஸ் சச் அதுலேயுமே நிறையா பேச வேண்டியது இருக்குது. இதில் என்னென்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நடிகர் சங்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிங்களேன். நடிகர் சங்கம் அவ்வளோ மோசமான விஷயமா? அக்கா தங்கச்சி 2 பேர் நடந்து போகிறா. அக்கா ரொம்ப நல்லவங்க, பத்தினா தங்கச்சி மோசமானவன்னு அர்த்தம் இல்லை, தெரியலன்னு அர்த்தம். நடிகர் சங்கம் அப்படின்றதுல உங்கள் மேலேயும் மிஸ்டர் சரத்குமார் மேலேயும் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. நீங்களும் பல மேடையில் நான் பண்ணாத ஊழலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுங்க. உண்மையிலே அப்படி என்னென்ன ஊழல்கள்? உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் இந்த சொல் வன்மையை வந்து எப்பயுமே மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. நான் பண்ணாத ஊழல் கிடையாதுன்னா ஊழல் பிலாங்ஸ் டு ஒன்லி தப்பான ஒரு விஷயத்துக்கு மட்டுமல்ல. இப்போ வந்து ஒரு ஏழை நடிகர் வந்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவுட் ஆஃப் த வேலை நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கொடுறா அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். வவுச்சர் கையெழுத்து இல்லாமல் ஒரு 5 ரூபா கொடுத்துருக்கேன்னு வச்சுங்க, வெறும் 5 ரூபான்னு வச்சுங்க. அவன் அவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏதோ கொடுத்துருக்கோம். அப்புறமா நாங்கள் வந்து எங்கள் பாக்கெட்லேருந்து தான் கொடுக்குறோம், அதுன்றது வேறு. ஆனால் அதை கொடுக்கும்போது அது ஊழல், நீங்கள் ஊழல்னு சொன்னீங்கன்னா. இப்போ ஒரு ஏழை நாடக நடிகர்கள் சேரணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் ஒரு கிளாஸ் இல்லை, இந்த அமௌண்ட் தான் கொடுத்து சேரணும்னு. இந்த வட இந்தியாவிலேருந்து வந்தால் நடிகர்களோ யார் வந்தாலும் அவங்களுக்குலாம் அதிகமான பணம் வாங்குங்க டொனேஷனான்னு சொல்லியிருக்கோம். இந்த நாடக நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு இது கிடையாது, அதில் ஒரு வரமுறை கிடையாது. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, பாவம் அவங்களுக்குன்னா இப்போ நான் சொல்லும் போது அவங்களுக்கு வரமுறை இல்லைன்னு ராதா ரவி நாடக நடிகர்களுக்கு வரமுறை இல்லைன்னு சொல்கிறேன். அதல்ல, இந்த ஃபீஸ் வாங்குறதுல வரமுறை கிடையாது, ஒரு சட்டப்படி கிடையாது. அதனால் வாட் வி டூ இஸ், சில டைமில் ஏழை நாடக நடிகர்கள் ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு நடிகர் சங்கத்தில் மெம்பராக சேர்ந்தோம்னா பெரிய உதவி கிடைக்கும்ன்றதுக்கு சேரல. அவங்க எதுக்குன்னா, தன்மானத்தை மட்டும் இழக்க முடியாதவர்கள், இழக்கக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் நான் இது வரைக்கும் நினச்சிருந்தேன். அது வேறு விஷயம், அதுக்கு நான் சொல்லலை. இப்போ அந்த
சங்கத்தில் செஞ்சுட்டா தங்கள் குடும்பத்தில் சேர்ந்த மாதிரி ஒரு பெருமை. அதனால் கேட்கும் போதில் சரி ஒரு 2000 சேர்த்துக்க, இல்லை 5000 சேர்த்துக்கன்னு சொல்கிறோம். அது எப்படி இவங்களும் நீங்கள் 5000 சேர்த்திங்க, எப்படி 2000 சேர்த்திங்கன்னா அது வந்து ஊழல் தானே. நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம். அப்படி தான் லென்ஸ் போட்டு உங்கள் மேலே தப்புகள் அப்படிலாம் எல்லாம் லென்ஸ் போட்டு பார்த்து கூட ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் கோர்ட்டுக்கு போட்டாங்க. அதாவது 600 கோடி திருடணும், 800 கோடி திருடணும், 1000 கோடி திருடணும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி நம்ம அதை பற்றி பேச நான் தயாராக இல்லை. ஏன்னா அதெல்லாம் கோர்ட்டில் இருக்கிற விஷயம். இப்போ கடைசியில் 1.5 கோடி ரூபாய் மிஸ்ஸிங் போட்டிருக்காங்க. அது ஆஃப்கோர்ஸ் வி வில் ஆர்கியூ டு இட். அது என்னவோ அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த நடிகர் சங்கத்தில் இப்போ அதில் திடீர்னு இதில் தப்பு இருக்குது, அதில் தப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கூட அவங்க கூப்பிட்டது வந்து ஒரு ஜென்ரல் பாடி இல்லை, அதில் வந்து எங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணார் செக்ரட்டரி. ஐ எம் நாட் பிளேமிங் த செக்ரட்டரி. அறியாமையில் செய்வதானே, சும்மா ஒரு வேகத்தில் அவர் செஞ்சிடுறாரு. அவர் சொல்லலையா இந்த கட்டடம் கட்டியதுக்கு பிறகு தான் என் கல்யாணம்னு சொல்லலையா, அதெல்லாம் ஒரு வேகத்தில் சொல்கிறது. அதே மாதிரி தான் இப்போ 1 வருஷத்தில் கட்டலைன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் பில்டிங் இப்போ 1 வருஷத்தில் நான் கட்டலைன்னா வெளியே போகிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேகத்தில் சொல்கிறது. இப்போ எப்படின்னா அரசியல் தலைவர்கள் மாதிரி பேசுகிறது. என் மகனை நான் நிறுத்திவிட்டால் பதவிக்கு வந்தால் சாட்டையால் அடிங்கன்னு சொன்ன தலைவர்கள்லாம் இருக்காங்க. சாட்டையை தூக்கிட்டு போய் அடிக்க முடியும், அதல்ல. அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வது தான். என்னுடைய முதல் கையெழுத்து இதில் வாதான்னு இருக்குது, முதல் கையெழுத்து 2வது கையெழுத்து இது, கையெழுத்து யார் வேணாலும் போடலாம், அது நடைமுறைக்கு வரணுமே. அதனால் இதெல்லாம் வேறு. அதுக்கப்புறமா என்னென்னா இவங்க எங்கள் மேலே போட்டாங்க, கேஸ் இருக்குது. நான் வந்து என்னை நீக்கியது ஸ்டே கொடுத்துருக்காங்க கோர்ட்டில். அதை மீதி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டேன்னு அவங்க சொல்கிறதும், அதுக்கு இன்னும் நோட்டீஸ் என்கிட்ட எனக்கு இன்னும் வரல. நான் பேசும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஊழல்னு சொல்லி, உள்ள அர்த்தத்துக்கு ஏதாவது புரிஞ்சுக்கணும். ரஜினி சாருடைய படம் லிங்கா, அதில் நான் நடித்தேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காகலாம் நான் பேசலை. அது இன்னொரு கேசட் வெளியீட்டு விழாவில் நான் பேசுகிறேன். நான் என்ன சொன்னேன்னா, ஏண்டா மயிராண்டி உனக்கு ஒரு வேலை கிடையாதா, படம் பூஜை போடும்போது தெரியாதாடா உனக்கு? இதுக்கு நீங்கள் கேப்ஷன் கொடுத்துடாதீங்க, ஃபில்த்தி லாங்குவேஜ் பை ராதா ரவிலாம் கொடுத்துடாதீங்க. நான் ரொம்ப கோபமாகி உங்களுக்கே ஃபோன் பண்ணி சத்தம் போட்டுருவேன். டோன்ட் புட் கேப்ஷன் ஆன் தட். ஏன்னா ராதா ரவி இஸ் நாட் ஃபில்த்தி ஆன் த ஸ்டேஜ். நான் ஸ்டேஜ்லேயே பிறந்து வளர்ந்தவன் சார். ஸ்டேஜுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். மரியாதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தான் சார் மரியாதை கொடுக்க முடியும். மரியாதை கொடுக்க முடியாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. பட் என்னென்னா அந்த இடத்துல ஒரு டைரக்டர், அவன் எனக்கு வேண்டியப்பட்டவன், அந்த ரவின்ற டைரக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன். நான் தருமபுரிக்காரன், எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் தான். ஆனாலும் நான் என்ன கணிஞ்சிக்கிட்டேன்னா, பூஜை போடும்போது வராதாடா கேஸு, தெரியாத உனக்கு, உன் கதை என்ன? அது என்ன பூஜை போட்டுட்டு ரிலீஸ் பண்ணும் போது தான் தெரியுமா? மயிராண்டி உங்களெல்லாம் என்ன தெரியுமாடா செய்யணும்னு நான் சொல்லிட்டேன். பேசுனது வேறு இடத்துல. ஆனால் யாருக்காக பேசுகிறேன்? ரஜினி சார் படத்துக்காக. ஏன்னா ரஜினி சார் ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாரையும் போட்டு இழுக்கிறாங்க கோர்ட்டில். இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த மயிராண்டின்னு சொன்ன பாருங்க, அதை மட்டும் வெட்டி சங்கம் எலெக்ஷனுக்கு போடுறாங்க. இதுதான் ராதா ரவியுடைய தன்மை. எவனுக்காக பேசினேன் நான்? எவனோ ஒருத்தன் ப்ரொடியூசர், அவனுக்காக நான் பேசினேன், சண்டை போட்டேன். நடிச்சிருக்கேன்ல, சம்பளம் தரான்ல, என் குடும்பத்தில் ஒரு வேளை சாப்பிட்றேன்ல, அது யார்? அந்த ப்ரொடியூசர் கொடுத்ததுனால. எதுவும் எப்படி அவன் ப்ரொடியூசர் கொடுத்தான்? டைரக்டர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணதுனால. அதுக்காக தான் நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டு தான் சொன்னேன். அதை மட்டும் வெட்டி ராதாரவி இப்படித்தான் பேசுவார், நான் டெய்லியே பேசுவார் ராதாரவி. ராதாரவி அவன் பேர் என்ன? அந்த வார்த்தையை போட்டால் ராதாரவின்னு சொல்லுவார். அதெல்லாம் சும்மாங்க. அதனால தான் இவங்கெல்லாம் மஃப்ங்க. உண்மையிலே சொல்கிறேன், தீஸ் ஃபெலோஸ் ஆர் மஃப்ஸ். ஒரு எதிர்ப்பு வருது, கண்டன கூட்டம் ஒன்று போடுறோம். இப்போ உங்களை எதிர்த்து நான் கண்டன கூட்டம் போடுறேன், மிஸ்டர் எக்ஸை எதிர்த்து சங்கத்தில் கண்டன கூட்டம். மைக்கை பிடிச்சா கண்டனமாக இருக்க வேண்டும். அது பேசும்போதே கண்டனம் இருக்கணும், முகத்திலே சந்தோஷம் இருக்கக்கூடாது. உண்ணாவிரத போராட்டம் இருக்கும்போது சந்தோஷம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய போராட்டம்னு கொடுக்குறான். அது நான் நன்றி விழாவை அதில் போய் சிரிச்சுக்கிட்டு நின்று போஸ் கொடுக்கறது. இதுக்கு நான் திட்டினேன். நான் பெரிய 2 ஹீரோஸ் சின்ன பசங்க தான், எனக்கு பீடி வந்த பசங்க தான். அவங்க 2 பேரும் நின்றுட்டு இந்த பத்திரிக்காரங்க, சார் ஒரு போஸ் கொடுங்க. யோ போஸ் கொடுக்குறது இது இடம் இல்லையா சொன்னேன். உண்ணாவிரதப்ப நான் அது மாதிரி கண்டன கூட்டம்னு போடும்போது இவங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, பெரியவர்கள் நீங்கள் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீர்களோ அதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். இது எதுக்கு வரணும்? அதுக்கு மஃப்ங்க. ஐ ஆம் டெல்லிங் யூ, மஃப்ஸ். படித்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதில். ஆனாலும் மஃப் டு த கோர். ஐ எம் ஃபெட் அப். ஆனால் நான் ஏன் வருத்தப்படுறேன்னா, மஃப்ங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இது தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. அதனால தான் நாடக நடிகர்களால் தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம்.
எங்கள் குடும்பமே நாடக நடிகர் குடும்பம். அதனால நான் நாடக நடிகனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு வாட்டி தேர்தலில் யாருமே அறிக்கை இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுத்தேன். நான் நல்லது செய்வது என்று நினைத்தால் எனக்கு வாக்களியுங்கள், இல்லை என்றால் வாக்களிக்காதீர்கள்னு போட்டேன். கான்ஃபிடென்ட்டு, ஐ ஆம் கான்ஃபிடென்ட்டு. இப்போ நம்ம சகோதரர் டி ராஜேந்திர பற்றி பேசும்போது அவர் என்ன திமிரா பேசுகிறார்? திமிர இல்லை, தன்னம்பிக்கைக்கு பேர் திமிரா? அவர் தன்னம்பிக்கையில் பேசுகிறார். ஒரு அரசியலில் ஒரு முக்கியமான நிலைக்கு வரணும், இல்லைனா ஒரு சீஃப் மினிஸ்டராக வரணும், இல்லைனா ஒரு மினிஸ்டராக வரணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் கிரவுண்ட் எப்படி இருக்கும்னா, காலேஜ் முடிச்சோன்னா லா காலேஜில் வந்து ஒரு ஒரேட்டரி, அங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் லீடராக மாறி அதுக்கப்புறம் அரசியல் கட்சி சேர்ந்து வளர்றது அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு ஒரு கேட்வே இருந்தது. அது அப்படியே உல்ட்டாவாக மாறி இன்றைக்கி வந்து நடிகர் சங்கத்தோட தலைவர், அதுக்கப்புறம் அரசியல் தலைவர். இது வந்து சரத்குமார்லேருந்து விஜயகாந்த்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து இந்த ட்ரெண்ட் வந்து இது இப்போ தற்காலிக இப்போ இருக்கிற நடிகர் சங்கத்துலேயும் அது வந்து அந்த ஒரு மோட்டிவ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இதில் என்னங்க மாஸ்டர் பிளான் போட்டு என்னங்க ஐநா சபையா? இது வெறும் கூத்தடி பயலுக்கு சேர்ற இடம் நடிகர் சங்கம். நாங்கள்லாம் கூத்தாடிங்க. நான்லாம் வந்து இந்த நடிகன் ரோட்டில் போனால் எவனாவது கும்பிட்றானா ஏந்திரிச்சு நின்று, அவன் என்னென்ன வேஷம் பண்ணானோ அதை வச்சு கும்பிட்டது அந்த பீரியடு போயிடுச்சுங்க. அது வந்து புரட்சி தலைவர்லேருந்து நடிகர் திலகத்துலேருந்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன்லேருந்து அது போயிடுச்சுங்க. அதை போயிட்டு இப்போ நம்ம திருப்பி பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன சார் இது ஒரு பெரிய இடம், இதில் ஒரு பெரிய பிளான் பண்ணி அப்படியே வந்து உடனே பேசிடலான்னா என்னங்க இருக்குது? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் செய்கிற வேலைங்க. நான் உண்மையை சொல்கிறேன். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வியாக தான், நீங்கள் வந்து ஐ வில் டெல் யூ ஆர் அ மேன் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் நடிகர் சங்கத்தை பற்றி முடிச்சிட்டிங்களா? மறுபடியும் வருவோம், வில் செகண்ட் ரவுண்டு வருவோம். உங்கள் அப்பா நடிகவேல் எம்ஆர் ராதா வந்து ஒரு முழுக்க கடவுள் மறுப்பாளர். எந்த கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அதில் வந்து கடவுளையும் மதத்தையும் வந்து ரொம்ப சாடுறவர். ஆனால் நீங்கள் எல்லா மேடைகளையும் உங்களுடைய பேச்சை முடிக்கும்போது திராவிட கொள்கையை வந்து வளரணும் அப்படி தான் நீங்கள் உங்களுடைய பேச்சை முடிக்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் நம்பிக்கையாளனா மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா படத்துக்கே பூஜை போட்டுக்கிட்டுருக்கீங்க. இது ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லையா? நீங்கள் வேர்ட்ஸ் வந்து தப்பு. கான்ட்ரடிக்ஷன் சொல்லக்கூடாது. இட் இஸ் நாட் கான்ட்ரடிக்ஷன். ஒன்று திராவிட இயக்கங்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கம். இது ரெண்டுமே வந்து கடவுள் மறுப்பான. நீங்கள் வந்து இல்லைங்க, எங்கள் குடும்பமே கடவுள் எதிர்ப்பாளர் இல்லை. இன்னொன்று, நீங்கள் திராவிடம்னு சொல்லும் போது த ஃபுல் தியரி ஆஃப் திராவிடத்தை படிங்கன்னு சொல்கிறேன். அட்லீஸ்ட் படிங்க. நீங்கள் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், படிங்க. ஏன்னா பெரியாரின் சிந்தனைகள்னு ஒரு 3 வால்யூம் இருக்குங்க. இட் இஸ் நாட் ஒன் புக், இட் இஸ் 3 பிக் வால்யூம்ஸ். அதை படித்து பாருங்கள். பகுத்தறிவாளன் சிந்தனைன்னு ஆனமுத்தனை எழுதினது படிங்க. அதில் திராவிடம் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற பக்கமே மொத்தம் 3000 பக்கங்க. அதில் 1.5 பக்கம் தாங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு வெள்ளை கேலண்டர், வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி வச்சோன்னா இது என்னங்க கிட்ட கருப்பு புள்ளியை தான் சொல்கிறோம் எல்லோரும். வெள்ளை பேப்பரில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதையும் சொல்ல மாட்டேறீங்க. நான் வந்து அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிட்டேன், இந்த வெள்ளை ஸ்பேஸ் மட்டும் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன், கருப்பு புள்ளியை விட்டுட்டேன். நீங்கள் சொல்கிறது அந்த கருப்பு புள்ளியை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறீங்க. கடவுள் இல்லைன்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை. கடவுளின் பெயரால் ஏமாற்றுகிறவனை சாடினார்கள். நாத்திகம் என்பது நீங்கள் சொல்கிறது வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுனால நாத்திகம் இல்லைங்க. அவர் வந்து ஒரு சொறி நாய் மாதிரி ஒன்று இருந்தது எங்கள் வீட்டில். எல்லாருமே அதை டிஸ்கார்ட் பண்ணாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அதை போட சொல்லிட்டேன். அதுக்கு மருந்து போடுவார். டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ போரிக் ஆசிட்டில் கேரம் போர்டு ஆடுவோமே அதை போடுவார், அடி போட்டு தேய்ப்பார். அப்புறம் பென்சில்னு போடுவார். இப்போ பென்சில் ஆயின்மெண்ட்டுன்னு முந்தி இருந்தது, அதை போடுவார். அதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த நாய் நல்லா ஆயிடுச்சுங்க. அது மாதிரி அதுதான் நாத்திகன். நாத்திகனை நீங்கள் வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை மட்டும் ஏத்திஸ்ட் ரேஞ்சில் பேசுகிறீங்க. நோ, அதுக்கு மேலே இருக்குது அதனுடைய ஸ்கோப், நாத்திகன் ஸ்கோப். இன்னொன்று நாத்திகன் ஸ்கோப் எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார், தெலுங்கர். அவர் இவ்வளோ தூரம் தாடி வச்சுருந்தாருங்க. இப்படி இருக்கும் தாடியெல்லாம். பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெளியே பாடுவார்,
எடுகுண்டல வாடானு எகடுன்னு ஒரு பாட்டு பாடுவார். கிறுக்குப்ப ஏடுகுண்டில் வாடா எங்கடா பாடுறான். நான் ரத்த கண்ணீர் நினச்சிக்குவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ஒரு பாட்டு பாடுறான்னு எங்கள் அப்பா சொல்லுவார், தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். ஏண்டா தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்னா உன் வினையை ஏண்டா தீக்கலன்னு. அப்போ எங்கள் அப்பா சொல்லி, ஏடா மாஸ்கோவில் பிறந்தான் வந்துட்டான்டா, மாஸ்கோவில் பிறந்தான், இது சும்மா டூ பாட்டுறா, சோத்துக்கு பாடுற பாட்டுன்னு சொல்லுவார். நான் அந்த மாதிரி நினச்சேங்க. இவன் என்னடா இவன் எப்படி பாடுறான். அதே மாதிரி இது கண்டசாலா சார் பாட்டை பாடுவான், அவன் பிரமாதமாக பாடுவான். எங்கள் அப்பா ஒரு வாட்டி வந்தார். அவன் என்னென்னா கையிலேயே முடிப்பிப்பான் சார், பெக்குலியர் கேரக்டர் சார். கையிலேயே முடியை பிச்சு 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 ஷேவ் பண்ண மாதிரி பண்ணிவிடுவான் சார் ஃபேஸை, தாடியே இருக்காது. அப்புறம் விடுவான் தாடியை. அப்போ அவன் எத்தனை மாதம் எங்கள் வீட்டாண்ட இருந்திருக்கான்னு கணக்கு போட்டுங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து நரசிம்மா ஆக்கிடுறா கூப்பிட்டார். நரசிம்மன் அவன் பேர். அப்போ தான் நாங்கள் நரசிம்மா ஆக்கிடுறா ஓகே ஷேவ் பண்ணதெல்லாம் ஷேவ் பண்ணி முடியல. அவனுக்கு வெள்ளை சட்டை இக்கன்னே ஒன்றும் இல்லை, துளசினா எக்கன்னே உண்டு. அவனை உட்கார வச்சுட்டு டெய்லி சாப்பாடு போடணும், நாங்கள் டிஃபன் கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அதுதான் நாத்திகன். நாத்திகன் என்பது ஒருவன் ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளாதவன். ஒருவன் வந்து டிஸ்கட் பிரெயின் அவருக்கு கொஞ்சம் எஃபெக்டட் ஆகிடுச்சு. ஏன்னா அவன் பெரிய பாடகன் ஆந்திராவில்னு அப்புறமா தெரிய வந்தது. அவர் நிறைய படம் பாடியிருக்காராம், தெரியாது. இன்றைக்கி நேற்று முந்தானேற்று ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் ஒன்று படித்தேன். எம்ஆர் ராதா அன்றைக்கி சரியாக சுட்டிருந்தாருன்னா தமிழ்நாடே இப்படி ஆயிருக்காதுரா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துங்க ஃபார் எம்ஜிஆர் அகெயின்ஸ்ட் எம்ஜிஆர் இது மாதிரி நிறைய வேர்டிக்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் நாட் ராங். இல்லை அதோடைய கண்டினியூட்டி தானே இன்றைக்கி வந்து சசிகலா நீங்கள் அதெல்லாம் கண்டினியூட்டி நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி ஒரு போர்வையில் பார்த்து பாருங்கள். 2 திராவிடம் ஆனதுனால தான் இந்த பக்கம் ஒரு கோடினா இந்த பக்கம் ஒரு கோடினா 2 கோடி பேர் இருக்காங்க. இப்போ இல்லைன்னா 1 கோடியோட தானே நிற்கணும். அதை சொல்லுங்களேன். அதில் நல்ல விஷயம் நடந்திருக்க. அதனால் நம்ம வெறும் மைனஸே பார்க்குற ஆளுங்க. இப்போது இல்லை ரொம்ப ஓப்பனாகவே சொல்லலாம். ஏன்னா எஸ்வி சேகர் அண்மையில் வந்துட்டு ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க, நடிகர் சங்கத்துடைய செயல்பாடுகள் அவங்க வந்துட்டு உங்களை எதிர்க்கும் போது, உங்களுக்கு எதிராக போட்டி போடும்போது பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த அளவுக்கு அதை சரியாக செஞ்சிட்ருக்காங்க இல்லைன்னா செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கள் இருக்கும்போது இப்படியாவது அப்படியாவது ஒரு இதுவாக நடத்துகிறாங்க. இப்போ சகோதரர் சூர்யா கூட சொன்னார், இவங்க ஒரு 10 பேராக இருந்துக்கிட்டு அப்படியே மூடி பண்ணாங்க சங்கத்தைன்னு. இவரே கமிட்டியில் இருந்திருக்காரு. அப்போ அந்த மூடுற கும்பலில் இவரும் ஒரு ஆள் தானே. அதனால் நம்ம அதெல்லாம் சொல்ல, ஏன் அவருக்கும் கேட்டிருக்க வேண்டியதானே, ஏன் மூடி நடத்துகிறீங்க. வி வேர் ஸோ டிரான்ஸ்பரண்ட். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பெரிய நிறைய ஊழல் நடந்தது, அது நடந்தது, கடைசியில் இல்லைன்னு தெரிஞ்சது. இப்போ நாங்கள் எந்த அக்ரிமெண்ட்டுக்காக ஃபைட் பண்ணி அவங்க வந்து ஸ்கீம் சூட் போட்டு நிறுத்தி அதை பண்ணாங்களோ, திருப்பி இப்போ அதே அக்ரிமெண்ட்டில் தாங்க அந்த இதை எடுத்துகிட்டு வேறு ஆளை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து டெண்டர்லாம் விட்டு பண்ணோம், இவங்க டெண்டர் விடாமல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் வேர் ப்ராப்ளம் கிரைசிஸ். கேளுங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ கணக்கு வழக்கில் கோளாறு சொன்னாங்க. ஓப்பனாக சொல்கிறேன்னா எல்லாருமே கேட்டாங்க ஜனங்க. நாங்கள் போக மாட்டோம். சங்கத்து பக்கம் நம்ம போகாமல் தான் இருந்தோம். ஆனால் மற்றவங்க கேட்குறாங்க. இது இயற்கை நடக்கும். அது நீங்கள் அநியாயமாக நடந்தீங்கன்னா உங்களுக்கு அநியாயக்காரன் எதிர்க்கே நிற்பான். கடவுள் அன்று கொள்ளணும் நின்று கொள்ளும்லாம் கிடையாது. இன்றைக்கே கொண்டு போடுவோம். நான் தப்பு பண்ணால் இன்றைக்கே நான் க்ளோஸ். நான் வருஷத்துக்கு 11 படம் செய்கிறேன். ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு 11 படம். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 6 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த வருஷத்தில். எனக்கு கடவுள் அப்போ நிந்திக்கணும்னா அப்படியே நிந்திச்சிடுவோம். நான் அதை பற்றி எனக்கு கவலை. ஏன்னா நம்ம ஒன்றுமே தப்பு பண்ணல, எனக்கு தெரியும். இவங்க சொன்னாங்க அப்படி பண்ணாங்க, இவங்க கேட்ட உடனே ஐ வில் கிவ் த அக்கௌண்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட் அக்கௌண்ட்ஸ். அதுக்காகவே லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தார் கார்த்திக். அவர் உடனே கொடுக்குறாரு அக்கௌண்ட். கொடுத்தா அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காருங்க டெக்கரேஷன், அது சம்திங். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு 1.5 கோடி ரூபாய். அதே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டின் தலைப்பில் சங்க அக்கௌண்ட்டில் ஒரு பணம் எடுத்திருக்காங்க. அப்போ வாட் இஸ் திஸ்? இது வந்து பூ புஷ்பம்னு சொல்கிற மாதிரி இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு மேலே போனீங்கன்னா நான் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் கிளறினதுனால நான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு போர் அடிச்சு போச்சு. 10 லட்ச ரூபா ட்ரஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. யார்கிட்டேருந்து கடனை வாங்கினது? அவர் நடித்தார் ஒரு படம், சொந்த கம்பெனி அவருது. காஷ்மோராவில் அந்த கம்பெனி, அது அவருடைய கம்பெனி தான். அதுலேருந்து அவர் வந்து 10 லட்ச ரூபா கடன் வாங்கினாராம். அப்புறம் அதை திருப்பி கொடுத்துருக்காரு ட்ரஸ்ட்டில். தேர் இஸ் பேசிக் ரூல் இன் ட்ரஸ்ட். யூ கெனாட் டேக், யூ கெனாட் கிவ் லோன். யூ மஸ்ட் டேக் அஸ் அ டொனேஷன் அண்ட் யூ டோன்ட் ரிட்டர்ன். அதான் சிஸ்டம் ஆஃப் ட்ரஸ்ட். இது அவர் சொல்லியிருக்காரு அதில் கணக்கில். படித்தவர், லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தார். இது எதுக்கு போய் லண்டனில் படிக்கணும்? மதுரையில் டியூன் போட்டாலும் ஒன்று தான், நார்வேயில் டியூன் போட்டாலும் ஒன்று தான். நீ போடுறது தமிழ் படத்துக்கு தானே. அதனால் அவருக்கு க்யூரிங் டைம், பேசிக் க்யூரிங் டைம் 18 நாள்னு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் எந்த கட்டடமாக இருந்தானே, எல்ஐசியாக இருந்தானே, நடிகசங்க கட்டடமாக இருந்தானே, பேஸ் வந்து க்யூரிங் டைம் 18 நாள் தான். காங்க்ரீட் போட்டால், ஸ்டீல் போட்டால் ஒழிய, காங்க்ரீட் போட்டால் 18 days தான் க்யூரிங் டைம். அப்புறம் வேறு. அதனால் அதெல்லாம் தெரியாமல் அவங்க பேசிட்டாங்க. அப்படி அப்புறம் பார்த்தா இந்த 10 லட்சத்தில் மாட்டுறாங்க. அப்போ சொல்கிறார், இல்லை சங்கத்தில் பணம் இல்லைன்னு. அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க சங்கத்தில் 34 லட்ச ரூபா இருக்குதுன்னு. நாங்கள் விட்டுட்டு வந்தது 1 கோடி சில்லற விட்டுருக்கோம், கேஷாக பேங்க்கில் இருக்கிறது. அதை அவர் சொல்லலை. அதில் இதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அதை கொடுக்காம 34, இவருக்கு வாயில் வந்ததே சொல்கிறேன், 34 லட்ச ரூபா தான் இருந்தது. ரைட்டு, 10 லட்ச ரூபா விட அதிகம் தானே 34 லட்சம். அந்த 10 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பார்த்தா அப்புறமா வந்து இந்த யார், இந்த வேல்ஸ் அவர் ஐஸ்வர்ய கணேஷ்கிட்டேருந்து கடன் வாங்கி அந்த 2 கோடி ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மார்வாடி பேர் இருக்குது அதில். அப்போ ஐஸ்வர்ய கணேஷ் பேர் தான் அந்த மார்வாடி பேரா? அலையஸ்னாவது வரணும், கெசட்டில் இருக்கா? ஐஸ்வர்ய கணேஷுக்கு பேர் மார்வாடின்னு. ஐஸ்வர்ய கணேஷ் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு, கணிசமான இன்ட்ரெஸ்ட்னு போட்டு சொன்னார் மேடையில் விஷால். இதெல்லாம் வந்துங்க இப்போ ஆஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் டாக். நீங்கள் வேணாலும் எடுத்துருந்தாலும் எடுத்துருங்க இதெல்லாம். ஏன்னா எனக்கு பாவம், அவங்கள பற்றி சும்மா சொல்கிறது, நம்மளை பற்றி அவங்க சொல்கிறது. 100க்கு 100 நடத்தி முடித்து விட்டார்னு சொன்னார் சகோதரர் ஞானவேல் ராஜா. அந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தேன் அவர் பேசினதை. 100க்கு 100 நடிகர் சங்கத்தில் முடித்தார்னு இவருக்கு எப்படின்னா தெரியும்? இவர் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆள். இவர் நின்று நம்பிக்கையில் தீர்மானம் வந்து வெளியே தூக்கி போட்டாங்க. நீ எதுக்கு பேசுகிற? இதெல்லாம் நான் திருப்பி கேட்டு, ஏன்னா யூ மஸ்ட் நாட் டச் மீ. அதுக்காக சொல்கிறேன். 100க்கு 100 எல்லாமே முடித்து விட்டார்கள். எதை 100க்கு 100 முடித்து விட்டார்கள்? வருஷம் பண்ணி சொல்லு நான் பார்க்குறேன். நீங்கள் என்னங்க வெப்சைட் பண்ணுறதெல்லாம் போயிட்டு ஒரு இதில் கொடுங்க. அங்கே நடிகனை காப்பாற்றுங்க. முதல்ல 300 பேரை வெளியே நிற்கிறீங்களா, அதை சொல்லுங்கள் பதில். இவங்க கேட்குறாங்க, நீ ஒரு நடிகனா? ஆமாம் என்றால் உடனே டிஸ்கு கொண்டா, நீ நடித்ததை காமினா. சின்ன வேஷம் போட்டவன் டிஸ்கு கொண்டா இருக்கணும், பொது அறிவுனா இவனுக்கு. அது இப்போ மற்ற ஸ்டேட்டெல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்துக்குன்னு அந்தந்த மொழி அடிப்படையில் சங்கங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்படின்னு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நான் இருக்கும்போது தமிழ் நடிகர் சங்கம் தான் இயக்குனர் பாரதி ராஜா கூட சொன்னார், தமிழ் நடிகர் சங்கம்னு ஆரம்பிங்களேன் அப்படின்னு சொன்னார். சட்டத்திட்டம் என்ன கொண்டாடணும்? தமிழ் நடிகர் சங்கம்னா தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிக்க வேண்டும். பரவாயில்லையா கேட்டோம். அதெல்லாம் போய் எல்லாத்துலேயும் நடிப்பாங்களாம். அப்புறம் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள்னு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து தமிழ் ஆர்டிஸ்ட் மட்டுமே தான் யூஸ் பண்ணுவீங்களா? பாரதி ராஜா அவர்களே நசருதீன் பேர்னா என்ன பலேக்கர், நானா பட்டேக்கர் அவரை நடிக்க வைக்கும்போது அந்த படத்தை பார்த்து சொன்னார். அந்த படம் வந்த உடனே சொன்னார், நானா பட்டேக்கரை போல் ஒரு நடிகனை நான் இந்தியாவில் பார்த்ததில்லைன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி தான் சிவாஜி வச்சு நடிச்சிருக்காரு, படம் எடுத்திருக்காரு. அவரே அவர் வாயில் சொன்னார். ஒரு ஹிந்திக்காரனை வந்து ஒரு தமிழ் டைரக்டர் சொல்கிறார், தமிழ் பேசுகிறவர். அப்போ இவர் வந்து தமிழ் நடிகர் சங்கம்னு கேட்குறாரு என்போது மாற்றலாம், இந்த பேரை மாற்றக்கூடாது. தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்துட்டு போட்டோம். நான் சொன்னது இதுதான், தென்னிந்திய நடிகர் சங்கம்ன்றது இருக்கட்டும். அது தனி போர்டுங்க. தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிங்க. மற்ற ஆரம்பித்த மாதிரி அம்மான்னு ஆரம்பிச்சிருக்காங்க, அது மாதிரி நீங்கள் ஒன்று ஆரம்பிங்க. பட் நீங்கள் இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்க முடியாது. நீங்கள் வெளியே போய் எங்கேயாவது ஆரம்பிக்கணும். இந்த இடம் நம்மது, அந்த சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா தெலுங்கில் இருக்கிற இப்போ ராமநாயுடு அப்போ என்ன செஞ்சார்னா, ராமநாயுடு இஸ் அ ப்ரொடியூசர், பட் அவர் மெம்பர் அதில் அப்போ ஆக்கியிருக்காங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, என்டி ராமராவ் ஃபேமிலி அதில் மெம்பர்ஸு, அவங்க கேஸ் போட்டுவாங்க. அதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வசதிகள்லாம் இருக்காங்க. அது எப்படி நிறுத்துவீங்க
ஸோ இதில் ஸ்ட்ரக்கப் ஆகி நின்னது தான். அதுக்கப்புறம் விடை காண முடியல யாருக்கும். ஏன்னா தமிழ் நடிகர்கள் அங்கே போய் நடிச்சிடணும். இவங்க தமிழ் படத்திலே பார்த்திங்கன்னா எல்லாம் தெலுங்குக்காரங்களையும் மலையாளத்தாளங்களையும் போட்டு அங்கெல்லாம் வியாபாரமாக ஆகணுமே. ஏன்னா தமிழ் படம் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறதில்ல, மற்ற நாட்டில் கொஞ்சம் நல்லா ஓடுதுன்ற மாதிரி கேள்வி எனக்கு தெரியாது. அதனால் அவங்க அதெல்லாம் கொள்கிறாங்க. கேட்டால் பை லாங்குவேஜ் பிக்சர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு அங்கே போய் பொழப்பு இருக்குங்க. கையேந்திர வேலை தானே நமக்கு அங்கே. அவனுக்கு யாருக்குமே இங்கே கையேந்திர வேலை கிடையாது. பாலகிருஷ்ணா வந்து சென்னை தான் பிடிக்கும். அவர் நல்லா தமிழ் பேசுவார். ஆனால் அவர் தெலுங்கு படத்துக்கு இப்போ தமிழ் படத்துக்கு வரமாட்டார் அவர். ஏன்னா அவர் தெலுங்கு நடிகர். நம்ம ஹீரோஸ் மட்டும்தான் சில பேர் அங்கே போய் பண்ணுவாங்க, வருவாங்க. நீங்கள் எப்போயாவது கேட்டிங்கன்னா ஒரு ஆள் வரலாம். ஆனால் நம்ம தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கேயே தான் இருப்போம். ஆல்வேஸ் வி ஆர் தேர். தப்பு கிடையாது. அவன் சொல்கிறான், அவன் காரி முயிறான். அந்த சுரேஷன் ஒரு பையன், அவன் வந்து நடிகர் வந்து முதல்ல இங்கே தான் நடிச்சிட்டு இருந்தான். இங்கே தான் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தான். அந்த தம்பி வந்து அங்கே போயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்குது. இந்த சத்யராஜ் மாப்பிள்ளையெல்லாம் அதில் போய்ட்டு நடிக்க ஒன்று அந்த பாகுபலி அது ஒரு படத்தில் போட்டாங்களாம். என்ன வெறும் தமிழ் ஆளுங்களாம் போட்டு தெலுங்கு படம் எடுக்கிறான். என்ன இவங்க தெலுங்கு ஒரு தன்மை இல்லையா இவன்னு கத்திட்டு தான் இருந்தான். அப்புறம் திருப்பி பார்த்தா அதே பையன் தமிழ் நடிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் நான் முதல்ல சொன்னேன், தேர் ஆர் மஃப்ஸ். இந்த மொத்த பிரச்சனையும் வரலட்சுமி விஷால் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால தான் வந்துச்சா? இப்படி ஒன்று இருந்ததா? இல்லை ஐயோ, aware of it? நாட் aware of it. Thanks a lot, sir. Thank you. Right.